ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுமே அரிசி எடுத்து சேர்த்துக்கோங்க. அரிசி நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். எப்போதுமே ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கணும். பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கறதுனால சாதம் ஒன்றோடு ஒன்று பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும், உதிரியாக நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ ரைஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு ரைஸ் எடுத்து நீங்கள் இப்படி அமுக்கி பாருங்கள். இப்போ ரைஸ் நல்லாவே வெந்துருச்சு. 80% இந்த ரைஸ் வெந்தால் போதும், முழுசாக நீங்கள் வேக வைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் சாதத்தை வடித்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு சூடாக போட்டு கிண்டக்கூடாது. எப்போதுமே ரைஸை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் 1 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் பொரிச்ச எண்ணெய் சேர்க்கறதுனால ஃப்ரைட் ரைஸில் நல்ல கலர் கொடுக்கும். 1/4 கப் அளவுக்கு கேரட்டும் 1/4 கப் அளவுக்கு பீன்ஸு சேர்த்துக்கோங்க. உடனே வதக்கி விட்டுருங்க. எதுவுமே ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். வெங்காயம் சேர்த்ததுமே கேரட் பீன்ஸை சேர்த்துருங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நீங்கள் வதக்கணும். ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். இதுக்கப்புறமா 3 கலர்லையுமே எனக்கு குடமிளகா கிடச்சிது, அதனால் நான் 3 கலர்லையுமே குடமிளகா எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கோஸு சேர்த்துக்கோங்க, நீளமாக கட் பண்ணிவிட்டு. இது எல்லாமே உடனே சேர்த்துட்டு வதக்கி விட ஆரம்பிங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே அடுத்தடுத்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்குகிற ஃப்ரைட் ரைஸ் சுவை நம்மளுக்கு வீட்டில் வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சாஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சுவை மாறாமல் அப்படியே கிடைக்கும். இப்போ வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குடைமிளகா கிடைக்கலன்னா மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ் நல்லாவே ஆறிடுச்சு. எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் ரொம்ப நேரம் வதக்கவே கூடாது. அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொன்றும் சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிக்கணும். இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கடிப்படையில், அதுதான் கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் பீஸை நல்லா எலும்பு இல்லாமல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன பீஸாக பிச்சு விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த சிக்கன் பீஸையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சிக்கனை பொரிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நல்லாவே கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால் 2 முட்டையை பொரிச்சிட்டு நீங்கள் மேலாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே ஈஸியாக எப்படி ஃப்ரைட் ரைஸ் எல்லாருமே செய்யலாம்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.